வணக்கம். திரையரங்கம் சப்தம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அறிவழகன் ஈரம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி தனக்குன்னு ஒரு நல்ல பெயரை பெற்ற இயக்குனர். சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒளி, சவுண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹாரர் திரைப்படம் இது. மூணாரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி. அந்த மருத்துவக் கல்லூரியில் படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே ஒரு இளம்பெண் அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய உயரத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செஞ்சு கீழே விழுகிறா. இது ஓப்பனிங் சீன். அதை மாடியில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவந்திகா அப்படின்ற கதாபாத்திரம், லக்ஷ்மி மேனன், அவங்க அதை பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு தற்கொலை இதே மாதிரி நடந்திருக்கு, பின்னாடியும் நடக்குது, அது அடுத்த விஷயம். மொத்தம் டோட்டலாக இந்த படத்தில் 3 தற்கொலைகள் நிகழ்கின்றன. இப்போ இந்த பொண்ணு இறந்த உடனே இம்மிடியேட்டாக அந்த கல்லூரி நிர்வாகம் இருக்குல்ல, அந்த நிர்வாகத்தை கவனிப்பவர் கோபி கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசனுடைய மகன். அவர் தான் இதை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த நிர்வாக குழு அப்படின்னு எல்லாருமே உட்காந்து பேசுவாங்கள்ல. பேசும்போது இந்த தற்கொலையா அப்படின்றது ஒன்று, அந்த மரணம் நடப்பதற்கு காரணம் என்ன, அப்போ வேறு யாராவது இதே மாதிரி வேறு கல்லூரியை சேர்ந்தவர்கள் இந்த கல்லூரிக்கு கெட்ட பேர் வரணும் அப்படின்றக்காக அவப்பெயர் உண்டாகணும் அப்படின்றக்காக அவங்க ஏதாவது சதி செயல் செய்கிறார்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்படுது. அப்படி வரும்போது வேறு இதை தாண்டி கோஸ்ட் அப்படின்றது இல்லையா, பேய்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றனவா அப்படின்றது ஒன்று. அப்போ கோபி கண்ணதாசன் சொல்கிறாரு, என்னங்க இது இந்த காலத்தில் போயிட்டு கோஸ்ட்டு அது இதுன்னெலாம் பேசிக்கிட்டு எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அப்படிலாம் பேசாதீங்க அப்படி இப்படின்ற பேட்டர்னில். அப்போ இப்போ அந்த சர்ச்சைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கருத்து சொல்லிகிட்டே இருப்பாங்களே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் இப்படி கோஸ்ட்டினுடைய செயல்தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை பேரா நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மும்பையில் இருக்கார், அவரை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் தான் ஆதி. அவர் மும்பையில் பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர், அதாவது கோஸ்ட் விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அவரை இங்கே வர வைக்கிறாங்க. அவருக்கு உதவியாளராக ரெடின் கிங்ஸ்லி, அவரை அங்கே அமர்த்துகிறார்கள். மரணங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி, அப்போ ஒவ்வொருத்தையும் போய் விசாரிப்பார் இல்லையா, இந்த மரணம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை அங்கு பணியாற்றக்கூடியவர்களிடம், அங்கு படிக்கக்கூடிய மாணவிகளிடம், அங்கு பணி செய்யக்கூடிய பணியாளர்களிடம், இப்போ ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் விசாரித்து அப்படி இப்படின்ற விஷயம், காவல்துறையில் போய் அதே மாதிரி விசாரித்து, காவல் நிலையத்துக்கே போய் அப்படின்ற காரியங்கள். அதே மாதிரி அவந்திகா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய லக்ஷ்மி மேனனை போய் நேரடியாக போய் விசாரித்து, இப்படியெல்லாம் பல விஷயங்களை விசாரித்து அப்படியெல்லாம் வரும்போது அந்த புலன் விசாரணைகளின் மூலம் என்ன உண்மைகள் வெளியே தெரிய வருகின்றன. படத்தினுடைய ஒரு 50% ஆஃப் த மூவியில் சிம்ரன் கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன். சிம்ரன் அதில் டாக்டர் டயானா அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவங்க அறிமுகமாகறாங்க. அதற்கு பிறகு ஒரு 75% ஆஃப் த ஃபில்மில் லைலா படத்துக்குள்ளே வர்றாங்க. லைலா நான்சி அப்படின்ற கதாபாத்திரத்தில் லைலா சிம்ரனுக்கு மிகவும் முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரம். அதே மாதிரி படத்தினுடைய பிற்பகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த 75% ஆஃப் த ஃபில்முக்கு பிறகு வரக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல, அதில் லைலாவுக்கு மிகவும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய காட்சிகள். அந்த சிம்ரன் வந்த பிறகு இதுவரை இருந்த அந்த கதையினுடைய ஓட்டம் இருக்குல்ல, அதில் இதற்கு முன்பு நம்ம பார்த்திராத பல சம்பவங்களை புதிதாக பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இந்த லைலா ஏற்று நடித்திருக்கக்கூடிய நான்சி கதாபாத்திரம் அது வந்த பிறகு படத்தில் ஒரு டெம்போ, அதாவது அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகள். இதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன. டாக்டர் டேனியல் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ராஜீவ் மேனன் வர்றாரு. ஒரு மலையாள கதாபாத்திரத்தில், மலையாளம் பேசக்கூடிய கதாபாத்திரத்தில் எம்எஸ் பாஸ்கர் வர்றார். அவர் சவப்பெட்டிகள் செய்யக்கூடிய ஒரு மனிதன். அந்த சவப்பெட்டிகள் செய்யக்கூடிய மனிதனால் சில உண்மைகள் வெளியே தெரிய வருகின்றன. ஆதியினுடைய நண்பராக படம் முழுக்க தேவைப்படும் காட்சிகளில் மட்டும் விவேக் பிரசன்னா வருகிறார். உச்சகட்ட காட்சியில் என்ன நடக்கிறது, இந்த திடுக்கிடும் சம்பவங்கள் நடப்பதற்கு யார் காரணம், எதற்காக நடக்கின்றன அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும்போது நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகும். இந்த டோட்டல் ஃபில்மாகவே
ஒரு அருமையான ஹாரர் மூவியாக அறிவழகன் நன்கு இயக்கியிருக்கிறார். அவர் தான் கதை, திரைக்கதை. இந்த படத்தில் வந்து நம்ம குறிப்பிட்டு கூறக்கூடிய பல விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து இந்த ஷார்ட் காம்போசிஷன் அப்படின்ற ஷார்ட்ஸ் அமைக்கிறதுன்னு இருக்குல்ல, ஷார்ட்ஸை ஓவியம் மாதிரி அமைச்சிருக்காரு. அதாவது வெறுமனே வந்து இப்போ 2 கதாபாத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 கதாபாத்திரம் பேசுகிறது அப்படின்னு இருக்கும். அந்த 2 கதாபாத்திரத்தை பேச வைக்கிறது கூட, அது எந்திரிச்சு நின்று பேசினாலும் சரி, நடந்துக்கிட்டு பேசினாலும் சரி, உட்காந்து பேசினாலும் சரி, பெயிண்டிங் மாதிரி இருக்குது. க்ளோஸ்அப்லாம் அவ்வளோ அருமை, டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு இந்த படத்தில் சவுண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மைன்யூட்டாக சின்ன சின்ன சவுண்டெல்லாம், ஏன்னா இந்த பேராநார்மல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வரும்போது இதில் முழுக்க முழுக்க சவுண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கிராஃப்ட் அப்படி இருக்கிறதுனால சவுண்ட் இஸ் பிளேயிங் வெரி குட் ரோல் த்ரூ அவுட் த மூவி. பிகினிங்லேருந்து லாஸ்ட் வர சத்தத்திற்கு, அதனால படத்துக்கு சப்தம்னு பேர் வச்சிட்டாங்களே, சப்தத்திற்கு மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. சப்தம் வந்து இந்த படத்தினுடைய கதை ஓட்டத்திற்கு மிக பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருக்கிறது. கதாநாயகனாக வரக்கூடிய ரூபன் வைத்தியலிங்கம் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார் ஆதி. அதே போல் அவந்திகா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய லக்ஷ்மி மேனன் அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். சிம்ரன் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய அந்த ஆழமான பண்பட்ட நடிப்பு அப்படின்றதுல அதை நம்மால் உணர முடிகிறது. லைலா ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் முற்றிலும் மாறுபட்ட எதிர்மறை குணம் கொண்ட கனமான கதாபாத்திரம். அதை மிகவும் சிறப்பாக அவர் செய்திருக்கிறார். ஒரு காட்சியிலேயே வந்தாலும் எம்எஸ் பாஸ்கர் மலையாளம் பேசக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். விவேக் பிரசன்னா பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, மிகவும் இயல்பான நடிகர். தன்னுடைய வழக்கமான முத்திரையை தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரத்திற்கும் தந்திருக்கிறார். ரெடின் கிங்ஸ்லி அவருக்குன்னு ஒரு தனித்துவமான ஸ்டைல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கிறார்ல, அதை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கோபி கண்ணதாசன் அந்த கதாபாத்திரத்திற்கு ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். படத்தினுடைய கிளைமேக்ஸ் லீடுன்னு சொல்லலாம். அந்த காட்சிகளில் வரக்கூடிய ராஜீவ் மேனன் தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார். இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருப்பவர் அருண் பத்மநாபன், மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். இந்த படத்தில் ஒளிப்பதிவாளருடைய பங்கு பெரிய பங்கு. தன்னுடைய பங்கு என்ன என்பதை நன்கு உணர்ந்து இந்த படத்தினுடைய கதை ஓட்டத்திற்கு ஒளிப்பதிவால் எந்த அளவிற்கு பெருமை தர வேண்டுமோ அதை மிகவும் சிறப்பாக அருண் பத்மநாபன் செய்திருக்கிறார். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் எஸ் தமன். இந்த படத்தினுடைய இசையமைப்பு அப்படின்னு வரும்போது தமன் தன்னுடைய ஆழமான இசை அறிவை படத்தில் உணரக்கூடிய அளவிற்கு பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக கூறுவதாக இருந்தால் படத்தினுடைய பின்னணி இசையை அருமை என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு தமன் செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த படத்தின் பாடல்களை விவேகா எழுதியிருக்கிறார். 2 பாடல்கள், 2 பாடல்களையுமே அருமையான வரிகளை கொண்டு அவர் பாடல்களை படைத்திருக்கிறார். ஒரு பாடலை விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கிறார், இன்னொரு பாடலை வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருக்கிறார். 2மே பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த படத்தில் இருக்கின்றன. சாபு ஜோசப் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர், தேசிய விருது வாங்கிய படத்தொகுப்பாளர், நேஷனல் அவார்டு வாங்கின படத்தொகுப்பாளர். அப்படின்னா எந்த அளவிற்கு அவருடைய ஆழமான எடிட்டிங் முத்திரை இருக்கும் என்பதை நாம் கூற வேண்டுமா என்ன? இந்த படத்திற்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி இருக்கு இல்லையா, அதை 1 கோடி ரூபாய் செலவில் செட் அமைத்து படமாக்கி இருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பு அப்படின்றது இயற்கை எழில் தவழும் மூணாறு, மும்பை, சென்னை ஆகிய இடங்களில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்கிறதாக இருந்தால் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் அப்படின்றதுல தொழில்நுட்ப அம்சங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சப்தம் திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாறுபட்ட நல்ல இனிய வரவேற்கத்தக்க ஒரு அனுபவமாக நிச்சயமாக இந்த படம் இருக்கும் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.